நம்ம மொபைல் லோன் எடுத்துகிட்டு அதை சரியான டைமில் கட்டாமல் போனால் நம்மளுடைய மொபைல் வந்து லாக் செய்யப்படும். இப்போ புதுசாக ஆர்பிஐ விதிகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மொபைல் எடுக்கிறா இருந்தால் உடனடியாக வந்து லோன் போட்டுடுறாங்க. அது எந்த நிதி நிறுவனங்களும் பார்க்குறதே கிடையாது. ஏதோ ஒரு நிதி நிறுவனங்கிட்ட வந்து ஒரு பேங்க்லேயோ நிதி நிறுவனங்களையோ வந்து நம்ம அணுகி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறோம். அதாவது மொபைலை வந்து வாங்கிக்கிறோம் லோன் மூலமாக. ஆனால் சில சமயங்களில் வந்து கட்டாமல் போயிடுறோம். இப்படி நிறைய புகார்கள் நிதி நிறுவனங்கள் மூலமாக வந்து புகார்கள் எழுந்த அடிப்படையில் தான் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ புதிய விதிகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஸ்மார்ட் ஃபோன் லாக். இந்த ஸ்மார்ட் ஃபோன் லாக் பார்த்திங்கன்னா இப்போ கூடிய சீக்கிரம் வந்து அமல்படுத்திடுவாங்க. இப்போ பரிசீலனை வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா மொபைல் வந்து லாக் செய்யப்படும் போது அதனுடைய அத்தாரிட்டி நிதி நிறுவனங்கிட்ட வந்து இருக்கும்போது அந்த மொபைலுடைய டேட்டாவை வந்து பாதுகாக்கணும். அதாவது கஸ்டமருடைய அனுமதியின்றி நீங்கள் எந்த ஒரு டேட்டா வந்து பயன்படுத்தக்கூடாது, அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணவும் கூடாது. ஸோ ஒன்லி வந்து மொபைலை வந்து தான் நீங்கள் லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிதி நிறுவனங்களுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே வந்து விதிகள் வந்து இப்படிப்பட்ட ஒரு விதிகளை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸருக்கு, அதாவது லோன் எடுத்து கட்டாமல் விட்டுறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லாக் வந்து பண்ணிடுவாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில நிதி நிறுவனங்கள் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ ஒரு சில பேருக்கு கொஞ்சம் தெரியும், நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அந்த லோன் எடுத்தவங்களுக்கு தெரியும், லோன் எடுத்து கட்டாமல் போனவங்களுக்கு. ஏன்னா லாக் பண்ணிடுவாங்க. நம்ம ஒரு நாள் 2 நாளில் வந்து டிலே ஆயிடுச்சுன்னா மொபைல் வந்து லாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த லோனை கட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய மொபைலை வந்து அன்லாக் பண்ணுவாங்க. கஸ்டமர் கேர் மூலமாக வந்து பேசி அந்த நிதி நிறுவனம் மூலமாக பேசினதுக்கு அப்புறம் தான் நான் லோன் கட்டிட்டேன், எனக்கு வந்து மொபைலை வந்து அன்லாக் பண்ணுங்கள். இல்லைனா வந்து நம்மளுடைய லோனை கட்டினதுக்கப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அன்லாக் ஆயிரும். இப்போது எல்லா நிதி நிறுவனங்களுமே பார்த்திங்கன்னா இந்த விதிகளை வந்து கொண்டு வர போகிறாங்க ஆர்பிஐ மூலமாக. இப்போ ஆர்பிஐ பார்த்திங்கன்னா இதை பரிசீலனை வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா தனிப்பட்ட தகவல்கள்னு சொல்லி இருக்கும் மொபைலில் வந்து நிறையா, அதை வந்து ஷேர் பண்ணவே கூடாது. அதே மாதிரி நீங்கள் மொபைலை வந்து லாக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நிதி நிறுவனங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் மொபைலை வந்து லாக் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு நிதி நிறுவனங்கள் வந்து இருக்காங்கன்னா லோன் கட்டுறீங்களா இல்லையா, இப்போ கட்டாமல் இருப்பாங்க. சில பேர் வந்து ஏதோ சர்வர் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க கட்டாமல் இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து தெரிவிக்கணும், எதனால் வந்து லோன் கட்டலை நீங்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்டு உங்களுடைய நீங்கள் லோன் கட்டலை அப்படின்னா உங்களுடைய மொபைலை வந்து லாக் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணி அதை அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மொபைலை வந்து லாக் பண்ணணும். இதுவும் பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து நிதி நிறுவனங்களுக்கு வந்து புதிய விதிகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது கூடி சீக்கிரம் வந்து கொண்டு வந்துடுவாங்க எல்லா நிதி நிறுவனங்களுமே. ஸோ ஸ்மார்ட் ஃபோனு லோன் மூலமாக வந்து எடுத்தவங்க தயவு செய்து வந்து உங்களுடைய லோனை வந்து கட்டி விட்டுருங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி கட்டாமல் இருந்ததுனால தான் இந்த இப்போ புதிய விதிகளை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிபில் ஸ்கோர் தான் அஃபெக்ட் ஆகும். இப்போ சிபில் ஸ்கோரும் அஃபெக்ட் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைலும் வந்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து லாக் பண்ணி விட்டுருவாங்க. எந்த ஒரு நம்ம டேட்டாவும் வந்து பயன்படுத்தவே முடியாது. ஃபோனை வந்து ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி தான் பார்க்க முடியும். சுவிட்ச் ஆன் பண்ணி தான் வந்து பார்க்க முடியுமே தவிர மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த ஃபோனை வச்சு எந்த யூஸுமே கிடையாது, லாக் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி அத்தாரிட்டி பார்த்திங்கன்னா அந்த நிதி நிறுவனங்கள்கிட்ட கையில் வந்து இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் லோன் மூலமாக வந்து எடுத்தவங்க உங்களுடைய லோனை வந்து கரெக்டாக கட்டி விட்டுருங்க. கரெக்டாக கட்டி விட்டால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. கட்டாதவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் வந்து லாக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி புதிய விதிகள் இருக்குதுன்னு வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்க்குறவங்க ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.